சார் இது எதுக்கு இப்போ திடீர்னு அதான் ஆதார் இருக்குது எதுக்கு எனக்கு அப்பார் வேணும் அப்பார் ஐடியை நீங்கள் வந்து டிஜிலாக்கர் வழியாக தான் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பார் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஆதாரையும் 10th சிங்க் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த அப்பார் ஜென்ரேட் பண்ணணுமானா. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மயில் அகாடமி. எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பார்னு வெறும் நீட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா பக்கமும் இந்த அப்பார் ஐடி பற்றி ஒரு டாக் போயிட்டு இருக்குது. இது என்னது, யார் எடுக்கணும், வெறும் நீட் படிக்கிறவங்களுக்காக பண்ணுறாங்களா, நீட் துணிக்கிற மாதிரி அப்பார் துணிக்கிறாங்க, இந்த மாதிரி பல விதமான டிஸ்கஷன் போகுது. ஆனால் அப்பார்னா என்ன, அது என்ன பர்பஸ்க்காக வந்திருக்குது, இது எவ்வளோ நாளாக இருக்குது, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அப்பார்னா என்ன, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு இந்திய குடிமகனுக்கு எப்படி ஆதாருங்கிறது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பரோ, அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிசனுக்கும் அவங்க கல்வி ரிலேட்டடாக, அவங்க படிப்பு ரிலேட்டடாக எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு ஐடிக்குள்ளே ஒரு 12 டிஜிட், எப்படி ஆதாரில் 12 டிஜிட் நம்பர் இருக்கிற மாதிரி அப்பாருக்கும் ஒரு யூனிக்கான ஐடி, ஒருத்தருக்கும் தனிப்பட்ட மாதிரி யூனிக்கான ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறோம். அதுதான் அப்பார். அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் பெர்மனெண்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி. ஸோ எதுக்கு சார் இது, எதுக்கு இப்போ திடீர்னு அதான் ஆதார் இருக்குது எதுக்கு எனக்கு அப்பார் வேணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எல்கேஜியில் ஜாயின் பண்ணி அவங்க வந்து பிஹெச்டி இந்த மாதிரி முதுநிலை கல்வி வரைக்கும் என்ன படிக்கிறாங்களோ எல்லா டீட்டெயிலையும் ஒரு ரெஜிஸ்ட்ரிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இந்த அப்பார் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிலாக்கர். இப்போ டிஜிலாக்கர் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதார் வந்தப்போ டிஜிலாக்கர்னு ஒன்று இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் லைசன்ஸ்லேருந்து எல்லா கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டா அதிலே வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அப்போ சொன்னாங்க. இது பொது பயன்பாட்டுக்கு அவ்வளோவா வந்து யூஸ்ஃபுல்லாக வரல, எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஆனால் இப்போ அதுக்கான முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பார் ஐடியை நீங்கள் வந்து டிஜிலாக்கர் வழியாக தான் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பார் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிஜிலாக்கரில் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஆதார் மூலியமாக ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களோட படிப்பு சம்மந்தமான டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி இந்த அப்பார் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஜிலாக்கரில் லாகின் பண்ணணும். இது ஏதோ ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லாகின் க்ரியேட் பண்ணிக்கிங்க. நார்மலாக எல்லா சாஃப்ட்வேர்லேயும் பண்ணுற மாதிரி தான் இதுவும் பண்ணணும். உங்களுக்கு ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும் நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பரில், அது யூஸ் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷனுக்காக கேட்கும். ஸோ ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு ஓடிபி வரும். வழக்கமாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களோட ஆதாரில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான ஓடிபி வரும். அந்த வெரிஃபிகேஷனும் முடிச்சுட்டு சர்ச்சில் போயிட்டு அப்பார் APAR அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்பார் ஐடி செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். அந்த இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். கடைசியாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து டாக்குமெண்ட் என்ன அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ உங்கள் கைவசம் வந்து உங்கள் ஸ்டடீஸ் ரிலேட்டடாக, படிப்பு ரிலேட்டடாக என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை அதில் சூஸ் பண்ணிட்டு அது எந்த வருஷம் முடிச்சிருக்கீங்க, அதில் இருக்க ஐடென்டிட்டி நம்பர் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணால் உங்கள் அப்பார் ஐடின்னு ஒன்று 12 டிஜிட்டு ஜென்ரேட் ஆகி உங்களோட ஆதார் மாதிரி ஒரு இது உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வந்துடும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது பின்னாடி உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் அப்பார் ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஆனால் இது நீட் எழுதும்போது எப்படி இது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து NTL என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸும் உங்களோட 10th மார்க் ஷீட்டையும் அலைன் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ்னால் உங்கள் பர்த் டேட்டு, உங்களோட நேமில் வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டும் ஆதாரும் மேட்ச் ஆகுதா, இனிஷியல் வந்து முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்குதா, இல்லை ஃபுல் அப்பா பேர் முழுசாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் அப்பா பேர் இனிஷியலோட எப்படி இருக்குது, இதெல்லாம் வெரிஃபை பண்ணி வச்சுக்க சொல்லியிருந்தாங்க. அது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த 10th மார்க் ஷீட்டை தான் அப்லோட் பண்ணி நீங்கள் அப்பார் ஜென்ரேட் பண்ணுறதுனால இது எல்லாமே அலைன் ஆயிடுச்சுன்னா வெறும் அப்பாரை யூஸ் பண்ணி அவங்க வந்து உங்கள் ஹால் டிக்கெட்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இதை ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஆதாரையும் 10th சிங்க் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த அப்பாரை ஜென்ரேட் பண்ணணுமானா அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அப்பார் ஜென்ரேட் பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன டாக்குமெண்ட்லாம் அப்டேட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கே வந்து டிஜிலாக்கரில் அப்டேட் ஆகிடும். இதுதான் வந்து இதோட கன்வீனியன்ஸ். இதோட முழு பயன்பாடே பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு சிஸ்டமில் வந்து எல்லா டேட்டாவும் வச்சுக்கிட்டா கவர்மெண்ட் வெரிஃபிகேஷனும் யூஸ் ஆகும். பின்னாட்களில் வந்து நீங்கள் இப்போ உங்களோட 12th வரைக்கும் ஸ்கூல் பாஸ் அவுட் ஆகிற வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் இதில் இருந்ததுன்னா பின்னாடி நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த அப்பார் யூஸ் பண்ணியே எல்லாமே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட ப்ரொஜெக்டட். இதுக்கான கவர்மெண்ட் என்ன காரணத்துக்காக இதை பண்ணியிருக்காங்கன்னா இதுதான். ஸோ நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கோ அல்லது ஒரு வேலைக்கோ கவர்மெண்ட் வேலைக்கோ அது மாதிரிலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த அப்பாரை வெரிஃபை பண்ணிட்டாலே உங்களோட முழு எஜுகேஷன் பின்னணி தெரிஞ்சிடும். நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் வின் பண்ணியிருக்கீங்க அல்லது ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் வின் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இதுக்குள்ளே வந்துடுறதுனால வெரிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ஃப்ராடை தவிர்க்கலாம். இந்த மாதிரி பல பயன்பாடு இருக்குது இதுக்கு. அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அப்பார் புதுசாக அப்படின்னா கிடையாது. இது ஆல்ரெடி ஒரு 2-3 வருஷமாக இருக்குது.
இது இப்போ ஃபஸ்ட் டைமாக என்டிஏ வந்து இதை கம்பல்சரின்னு சொல்லலாம், ஆனால் ரிக்வயர்டுன்னு ஒரு வார்த்தை அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ரிக்வயர்டுனாலே அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேண்டேட்ரின்னு அவங்க சொல்லாமல் சொல்லியிருக்காங்கன்னு வைங்களேன். இது திணிப்பாங்க அப்படிங்கிறப்ப வந்து எதிர்ப்பு வருங்கிறதுக்காகவோ என்னவோ அவங்க வந்து நாசுக்காக இது ரிக்வயர்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது உங்கள் அப்பார் வந்து கம்பல்சரின்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதை வந்து அப்பார் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது எல்லாரும் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, எனக்கு இது பற்றி விவரம் இல்லை இதை பண்ணுறதுக்கு அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு இ-சேவை மையம் உங்கள் பக்கத்தில் இருக்க இ-சேவை மையம் போனீங்கன்னா அவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அல்லது ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்க ஸ்கூல்லே பண்ண சொல்லி கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல்லே முடிஞ்ச அளவுக்கு இதை செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு நம்பலாம். அல்லது உங்கள் ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து எப்போ பண்ணலாம், இது அவங்க பண்ணுவாங்களா இல்லையாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எம்எஸ்ஐடின்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணுறாங்க. அவ்வளோதானே தவிர நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்குலாம் நான் வந்து இங்கே ஒன்றுமே இல்லை. தாராளமாக நீங்கள் இது ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம். இது கண்டிப்பாக பின்னாட்களில் எல்லா இதுலையும் மேண்டேட்ரி பண்ணாங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். மேலும் இது பற்றின சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மயில் அகாடமி காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும். அல்லது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணவே இதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்பார் ஐடி ஜென்ரேட் பண்ணுவோம், நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோவாக தான் இருக்குது. இது இல்லாமல் நீட் அல்லது ஜேஇ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நம்ம செய்ய வந்து காத்திருக்கிறோம். தேங்க்யூ.